ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேரொளி, ஓம் வெள்ளி விழாகும் பத்ரேஸ்வரி அம்மா துணை. காளி தேவி சந்தா முண்டா அர்க்கர்களை வதம் செய்ததுனால தெய்வங்களும் தேவர்களும் மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு முன்னாலேயே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் கொடிய அசுரனான ரத்த பீஜா. இந்த ரத்த பீஜாவோட ஒரு துளி ரத்தம் தரையில விழுந்தாலும் அதுலேருந்து புது ரத்த பீஜா தோன்றுவாங்கிற வரத்தை வாங்கி வந்திருந்தது. அதனாலேயே காளிதேவி அவனை தாக்கும் போதெல்லாம் அவனுடைய ரத்தம் தரையில விழுந்து அதுலேருந்து பல ரத்த பீஜாக்கள் தோன்றிய வண்ணமே இருந்தாங்க. இதனால அவனை தோற்கடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல காளிதேவி மிகுந்த கோபம் அடைந்து ரத்த பீஜாவோட ரத்தம் தரையில விழுறதுக்கு முன்னாலேயே குடிச்சிட்டு இருந்தாங்க. இதனால புது ரத்த பீஜாக்கள் தோன்றுவது நின்றது. ரத்த பீஜாவும் பலமயம்தான். இறுதியில காளிதேவி ரத்த பீஜாவை வதம் செய்தாங்க. சண்டி தேவியும் சும்ப நிசும்ப அரக்கர்களை வதம் செய்ய உதவி செய்தாங்க. அரக்கர்கள் அசுரர்கள் கொடிய அரக்கனான ரத்த பீஜா எல்லாம் வதம் செய்யப்பட்டதுனால தெய்வங்களும் தேவர்களும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தாயுள்ளம் கொண்ட காளி தேவியின் குணத்துல மாற்றம் ஏற்பட்டது. அவங்க கொடியவனான ரத்த பீஜாவோட ரத்தத்தை குடிச்சிட்டே இருந்ததுனால அவங்களே கடுமையான அழுங்கரமானவங்களா மாறிட்டாங்க. அவங்க தனக்கு எதிரில் யார் வந்தாலும் கொல்லுவேன் அப்படின்னு கோபத்தோட ஆக்ரோஷமா கர்ஜிச்சுட்டு இருந்தாங்க. இதனால பயந்து போன தெய்வங்களும் தெய்வங்களும் சிவபெருமான் கிட்ட போய் காளி தேவியை சாந்தப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் முறையிட்டாங்க. சிவபெருமானும் காளி தேவியை கட்டுப்படுத்த முடிவு செய்தாரு. அதற்கிடையில காளி தேவி தனக்கு எதிரில் வரவங்களை எல்லாம் கொல்லும் பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சமயம் சிவபெருமானே எதிரில் போனாலும் அவங்களையும் கொல்லும் அளவுக்கு ஆக்ரோஷமா காளி தேவி இருந்தாங்க. சிவபெருமான் சமயோசிதமா காளி தேவியின் பாதத்துக்கு கீழே தோன்றினாரு. காளி தேவி தன் காலில் ஏதோ மிதிப்பது போல தோன்றியதுனால குனிந்து பார்க்கும்போது கீழே சிவபெருமானை மிதிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு நாக்க கடிச்சாங்க. இதே தோற்றத்தோடு தான் காளி தேவி எல்லா கோவில்களையும் காட்சி தராங்க. பிறகு சிவபெருமான் எழுந்து நிற்க உதவி செய்தாங்க. சிவபெருமானையே மிதிச்சிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில காளி தேவி தன்னுடைய சண்டை ஆக்ரோஷம் கோபம் எல்லாம் மறந்தாங்க. சிவபெருமானும் காளி தேவியை சாந்தப்படுத்தி ஆசீர்வாதம் தந்து அருள் புரிஞ்சாரு.